வணக்கம் சார், வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் ஆர்டிகல்ஸோட இன்சூரன்ஸ் பார்த்துருந்தோங்க. இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி சிஓடி பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்பீடு போஸ்ட் பார்க்கும்போது பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ்லேயே சிஓடி பார்த்துட்டோமேன்னு சொல்லி. அது ஒன்றும் இல்லைங்க. இந்த சிஓடி வந்து பார்த்திங்கன்னா விபி வேல்யூ பேயபிள் இருக்கு இல்லைங்களா, அதை குறிக்கிறதுக்கான சிஓடி நம்ம வந்து நியூ ரூல் படி ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால விபியை வந்து சிஓடி ரீட்டைல்னு சொல்லி ரீநேம் பண்ணிட்டாங்க. அதனால் சிஓடின்ற ஃபெசிலிட்டி இதில் கொண்டு வந்திருந்தோம். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஓடி ரீட்டைலையும் சிஓடி கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ் ரெண்டையுமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இந்த சிஓடி சிஸ்டம் இஸ் டிசைன்டு டு மீட் த ரெக்யர்மெண்ட். சிஓடி தான் ஃபஸ்ட் நமக்கு என்னன்னு சொல்லிடுறாங்க. ஒரு கேஷ் ஆன் டெலிவரின்றது ஒன்றுமே இல்லை, நம்ம அந்த ஃப்ளிப்கார்ட் அமேசானில் பண்ணுற மாதிரியே தான். ஒரு வெப்சைட்லேயோ நம்ம எங்கேயோ ஒருத்தவங்கிட்ட நம்ம ஒரு ஆர்டர் போட போகிறாங்க, பப்ளிக் வந்து ஆர்டர் கொடுக்க போகிறாங்க. அந்த ஆர்டருக்கு டெலிவரி பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்சலை போய் அவங்கக்கிட்ட டெலிவரி பண்ணிவிட்டு அதுக்குண்டான பணத்தை வாங்கிட்டு வந்து அது யாருக்கு போய் சேர வேண்டியதோ நம்ம வந்து இ-பேமெண்ட் மூலிமா அனுப்பிடுவோம். ஓகேங்களா. இதை வந்து சிஓடியோட இது ஒரு ஓரலாக சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, designed to meet the requirements of persons who wish to pay for articles sent to them at the time of receipt of the articles or the bills. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்டிக்கல் வருது, அது வந்ததுக்கப்புறம் நான் அமௌண்ட் பே பண்ணலாம்னு நினைக்கிறவங்களோ அல்லது ரயில்வே ரெசிப்ட்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது சிஓடி மூலிமா அனுப்பிட்டு பணம் வாங்கிக்கிற மாதிரிலாம் இதாக இருக்குது. நம்ம வந்து இப்போ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு ஏஜென்சியாக இருந்து அந்த வேல்யூபிளான ஒரு ஆர்டிக்கலுக்கு உண்டான பொருளை வாங்கி அவங்கக்கிட்ட அந்த பொருளை கொடுத்துட்டு அதுக்குண்டான அமௌண்ட்டை வாங்கி திரும்பி இவங்கள்ட்ட கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. மேக்ஸிமம் சிஓடி ரீட்டைல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10,000 இது வந்து இந்த விபி வேல்யூ பேபிள் ஆர்டிக்கல் இருந்த வரைக்கும் 5,000 தான் இருந்துச்சு. நம்ம அந்த 5,000 படிச்சிக்கிங்க. நம்ம சொல்லும்போதே அப்படி சொல்லிடுறோங்க இந்த ஓல்டு ரூல் படி. ஏன்னா பிஏ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ரூல் படி தான் கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் நியூ ரூல் வச்சுக்க வேணாமான்னு கேட்டால் அப்படியும் சொல்ல முடியாதுங்க. நம்ம வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு எக்ஸாம் அப்போ கண்டிப்பாக முக்கியம். இப்போ இந்த பிஏ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இல்லைன்னா நியூ ரூல் படி போட்டிருந்தால் நிறைய 2-3 கேள்வி தப்பாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எம்டிஎஸ் எக்ஸாம் போஸ்ட்மேன் எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். கொஸ்டின் நீங்கள் ஒரு 2-3 கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்த நியூ ரூல் படி கேட்டிருக்காங்களா ஓல்டு ரூல் படி கேட்டிருக்காங்களான்னு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பண்ணுற கெஸ்ட் படி வந்து பார்த்திங்கன்னா நம்மள நிறைய பேர் பண்ணுற கெஸ்ட் படி வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ரூல் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா ஓல்டு ரூல் படி தான் பிஏ எக்ஸாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஓல்டு ரூல் படி வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. விபியோட வேல்யூ 5,000 அப்படியே தான் இருக்கும். இந்த 5,000 ஏன் இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபி வேல்யூ பேயபிள் சிஸ்டம் வந்து கஸ்டமர்கிட்ட பார்சல் கொடுத்துட்டு அதுக்குண்டான அமௌண்ட்டை வாங்கி திருப்பி எந்த வழியில் விபிக்கு அந்த அனுப்புனவங்களுக்கு வந்து நம்ம கொடுப்போம் வந்து பார்த்திங்கன்னா மணி ஆர்டர் வழியாக கொடுப்போம். ஓகேங்களா. விபிஎம்ஓன்னு சொல்லுவாங்க. அதனால் மணி ஆர்டரோட மேக்ஸிமம் லிமிட் 5,000 இருந்துச்சு. அதனால் ஒரு வேல்யூ பேயபிள் ஆர்டிக்கலும் அதிகபட்சம் 5,000 வரைக்கும் தான் இருந்துச்சுங்க. இப்போ ஏன் 10,000 சொல்கிறாங்கன்னா இப்போ மணி ஆர்டரோட வேல்யூ வந்து 10,000 எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஓ ஆக்ட் 2023 படி தான் பண்ணாங்க. ஓகேங்களா. நீங்கள் 10,000 வச்சுருங்க, 5,000 நான் வச்சுருக்கேன். மோஸ்ட்டாக மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 5,000 ஆன்சர் கொடுக்க தான் வாய்ப்பு இருக்கும். 5,000 10,000 ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா. அதையும் தாண்டி ஒரு வேளை 5K 10K 5,000 ஆப்ஷனில் இருக்குது, 10,000 ஆப்ஷனில் இருக்குன்னா நமக்கு வந்து அந்த கொஷின் பேப்பரில் ஒரு 4-5 கொஷின் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் ரொம்ப முக்கியங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். இந்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வருஷம் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறவங்க கொஞ்சம் அபரிமிதமான அந்தளவுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு எக்ஸாம் நாலேஜ் இருக்கவங்களால தான் பண்ண முடியும். அந்தளவுக்கு நம்ம நாலேஜபிள் பர்சன்ஸாக நம்ம வளர்த்துக்கணுங்க. ஏன்னா நம்ம அங்கே போய் தான் நமக்கு தெரிய போகுது. எக்ஸாம் மேக்ஸிமம் ஓல்டு கொஷின் ஓல்டு ரூல்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அங்கே போய் கொஞ்சம் ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. அங்கே வந்து 5,000 அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆப்ஷன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக 5,000 தான் டிக் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா. இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. நான் ஓல்டு ரூல் நாங்கன்னு சொல்லிட்டதுனால அங்கே வந்து உங்கள் ஓல்டு ரூல் தான் கேட்பாங்கன்ற கட்டாயமும் கிடையாது. நாங்கள் நியூ ரூல்னு சொன்னனால அங்கே நியூ ரூல் கேட்பாங்கன்ற கட்டாயமும் கிடையாது. ஓகேங்களா. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நம்ம நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சது நம்ம வந்து அந்த ஃபீட்பேக் கேட்குறப்ப கிளைம் பண்ணிக்கலான்றது ஓகே தாங்க. நம்மளால் கிளைம் பண்ணி அந்த ப்ரொவிஷனல் ஆன்சர் கீக்கு அப்புறம் கிளைம் பண்ண தான் முடியும். அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் ஆன்சர் கீ ஃபைனல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது அந்தளவுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஓகேங்களா. அதுக்காக சொல்கிறோம், முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு பாருங்கள். சிஓடி ரீட்டைலுக்கான மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 10,000. எதனால் 10,000 ஒன்றுன்னு சொல்லிட்டோம், மணி ஆர்டர் மூலிமா அனுப்பிக்கிட்டு இருந்தோம். அந்த மணி ஆர்டர் இப்போ திரும்பி போகிறது வந்து பார்த்திங்கன்னா 10,000 அதோட வேல்யூ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால இப்போ இதுக்கும் 10K நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஆனால் 5,000 தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்துக்குங்க. வேல்யூ பேயபிளோட அதிகபட்ச வேல்யூ 10,000. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பார்சல், ரெஜிஸ்டர் லெட்ரு, புக் பேக்கெட்டு, நியூஸ் பேப்பரு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விபிசிஓடி
சிஓடி ரீட்டைலோ அல்லது வேல்யூ பேபிள் ஆர்டிகலாவோ அனுப்பிக்கலாம். ஓகேங்களா, ரெண்டுமே ஒன்று தான். வேல்யூ பேபிள் ஆர்டிகல்னாலும் ஒன்று தான், சிஓடி ரீட்டைல்னாலும் ஒன்று தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சச் பார்சல்ஸ் லெட்டர்ஸ் அண்ட் பேக்கெட்ஸ் டு நாட் கண்டெயின் இந்த ஸ்னோபால் சிஸ்டம் இருக்கக்கூடாதுங்க. ஸ்னோபால் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பார்சலோ ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஏமாத்துற மாதிரி, அதாவது அவங்களோட ஆர்டரே இல்லாமல், அவங்க கஸ்டமரே ஆர்டர் போடாமல் ஏதோ ஒரு பொருளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறது தான் நமக்கு ஒரு பார்சல் வரப்போது, உள்ள ஃபோன் இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் கஸ்டமர் அதை வாங்கி பார்த்துட்டு உள்ளே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்மகிட்ட இது பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி ஸ்னோபால் சிஸ்டம்னு அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எதுவும் அனுப்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இன்சூரன்ஸ் ஆஃப் சிஓடி ஷல் நாட் பி கம்பல்சரி irrespective ஆஃப் அமௌண்ட் ஆர் ரெக்கவரி ஃப்ரம் அட்ரஸ் ஷீட். அட்ரஸ் ஷீட்டை வந்து நம்ம எவ்வளோ பணம் வாங்கினாலும் சரி, இன்சூரன்ஸ் அதுக்கான கம்பல்சரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ஷீட்டை வந்து வாங்கும்போது இன்சூரன்ஸுக்கும் அவங்கக்கிட்ட வாங்க போகிற அமௌண்ட்டுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து அந்த நோ இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் வந்து அந்த ரயில்வே ரெசிப்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் நார்மலாக ஏதாவது ஒரு கஸ்டமருக்கு ஒரு பில் அனுப்புறீங்க, அந்த பில்லுக்கு உண்டான பணத்தை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக வாங்கிக்கணும்னு நினச்சி பில்லை வந்து விபியில் அனுப்புறீங்க. ஓகேங்களா, அந்த பில்லை போய் நம்ம எப்படி இன்சூர் பண்ண முடியும்? இது வந்து வெறும் ஒரு பேப்பராக தான் இருக்கும். அந்த பில்லை வந்து இன்சூர் பண்ணுன்ற அவசியம் கிடையாது இல்லைங்களா. அதனால் சொல்கிறாங்க இன்சூரன்ஸ் வில் நாட் பி கம்பல்சரின்னு சொல்கிறாங்க. சென்டர் ஷுட் ப்ரெசென்ட் கஸ்டமர் டிக்ளரேஷன் ஃபார்ம். ஓகேங்களா, இந்த SDF2ன்ற ஒரு கஸ்டமர் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நோ சிஓடி ரீட்டைல் ஐட்டம்ஸ் வில் பி அக்செப்டட் அன்லெஸ் த பேமெண்ட் வில்லேஜ் ஆஃப் பேமெண்ட் ஷோன் இன் த மணி ஆர்டர் ஃபார்ம் இஸ் த சேம் ஆஸ் ஒன் வேர் த ஆர்டிகல் ஹஸ் பின் புக்குடு. ஒரு ஆர்டிகல் எங்கே புக் பண்ணுறாங்களோ அங்கே தான் அவங்க வந்து பேமெண்ட்டும் காமிச்சிக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஏன்ற ஊரில் ஒரு குடியிருக்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பீன்ற ஊரில் வந்து லெட்டர் அனுப்பி எனக்கு வந்து நீங்கள் சீன்ற ஊருக்கு லெட்டர் அனுப்புகிறாரு. ஏன்ற ஊரில் குடியிருக்க ஒருத்தர் பீன்ற ஊரில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு சீன்ற ஊருக்கு டெலிவரி ஆகிற மாதிரி ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. அந்த லெட்டருக்கான அந்த விபி வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஆனதுக்கப்புறம் எனக்கான மணி ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து ஏன்ற ஊரில் கொடுங்கன்னு சொன்னால் நம்ம அனுப்ப மாட்டோம். ஓகேங்களா, அவர் வந்து ஏன்ற ஊர்லேயே புக் பண்ணி சீன்ற ஊருக்கு போயிட்டு திரும்பி இங்கேருந்து டெலிவரி வந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சம்மந்தமே இல்லாத வேற ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போய் புக் பண்ணுறாருன்னா அவரோட ஐடென்டிட்டி வந்து நம்ம செக் பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால் அங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நோ சச் போஸ்டல் ஆர்டிகல் ஆஸ் அஃபோர்சட் வில் பி அக்செப்டட் அட் எனி போஸ்ட் ஆஃபீஸ். அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் அவங்க வந்து சென்டர் வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் அனுப்புகிற பார்சல் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் இன் எக்ஸிக்யூஷன் ஆஃப் அ போனஃபைட் ஆர்டர். கஸ்டமர் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்ததுனால தான் நாங்கள் அனுப்புகிறோம், இல்லாட்டி நாங்கள் அனுப்பலன்னு சொல்லி கஸ்டமர் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, an article may be sent by the COD post even though it possesses நோ இன்ட்ரின்சிக் வேல்யூ. அதாங்க நோ இன்ட்ரின்சிக் வேல்யூ நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. இப்போ நீங்கள் இன்னொருத்தருக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ அவர் சார்பாக ஒரு ரயில்வே டிக்கெட் வாங்கி அனுப்புறீங்க. அந்த ரயில்வே டிக்கெட்டுக்கான பணம் அவர் கைக்கு போனதுக்கப்புறம் அவர் நம்மகிட்ட திரும்பி போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக அனுப்பிச்சுட்டாருன்னா போதும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு பில்லு அதுன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். அந்த மாதிரி கூட நீங்கள் ஏதோ ஒன்று வேல்யூபிள் இல்லாத ஒரு பொருளை கூட நீங்கள் சிஓடி விபி அல்லது சிஓடி ரீட்டைல் மூலிமா தாராளமாக அனுப்பிச்சிக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அதான் இது எல்லாமே சொல்லுவாங்க, லீகல் டாக்குமெண்ட்டு, பாண்டு, பாலிசி, இன்சூரன்ஸு, இது எல்லாமே அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூபிள் இல்லாத ஒரு பொருளை நீங்கள் அனுப்புறதுக்கான உதாரணமாக சொல்கிறாங்க. COD postal article can be posted at any post office that is a money order office. இப்போலாம் எல்லாமே மணி ஆர்டர் ஆஃபீஸ் தான். மணி ஆர்டர் ஆஃபீஸ் தான் இது எதெல்லாம் இருக்குதோ அங்கே எல்லாமே நீங்கள் COD ரீட்டைல் போஸ்ட்டு போட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, must be every postal article must be presented at the post office with the prescribed printed form must specify the sum to be remitted himself. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மில் அவங்க ஒரு ஃபார்மு ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா, எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக இங்கில் ஃபில் பண்ணி எடுத்துணுன்றாங்க. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்டில் இல்லைங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைன் பை லைன் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லியிருந்திருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பக்கமாக வந்துருச்சு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறதுனால நான் முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், எல்லா லைனும் சொல்லலைங்க. ஓகேங்களா, அது மட்டும் சும்மா ஜஸ்ட் பார்த்துக்குங்க. எக்ஸாம் பாயிண்ட்ஸில் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயிலாக நமக்கு பின்னாடி வீடியோ போடலாங்க. எந்த இடத்துல எழுதணும்னு பார்த்தீங்கன்னா COD அந்த அமௌண்ட் வந்து ஒரு ஆர்டிக்கலோட அப்பர் லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் எழுத ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு லெட்டர் இருக்குதுன்னா COD ஃபார் த அமௌண்ட், அல்லது இப்போ வந்து பார்த்திங்கன்னா VPன்னு தான் நம்ம படிக்கணும். VP ஃபார் வேல்யூ பேபிள் ஃபார் ₹1500 1500 வேல்யூ பேபிள் ஆர்டிக்கல் இது அப்படின்ற மாதிரி நீங்கள் எங்கே எழுத சொல்கிறாங்க, அப்பர் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் ஆஃப் த ஆர்டிக்கல். ஓகேங்களா, லோயர் லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் சென்டரோட ஃபுல் அட்ரஸ், அதான் ஒரு ஆர்டிக்கலோட சென்டர் அட்ரஸ் நம்ம அங்கே தான் எழுதணுன்றது நமக்கு தெரியும். COD ஆர்டிக்கல் வில் நாட் பி அக்செப்டட் அன்லஸ் த டவுன் ஆஃப் பேமெண்ட். ஆல்ரெடி சொன்னதே தான். ஓகேங்களா, எங்கே வந்து மணி ஆர்டர் பேமெண்ட் ஆகணும்னு நினைக்கிறாரோ அங்கேயே தான் புக் பண்ணணும். ஓகேங்களா, திஸ் ரூல் டஸ் நாட் அப்ளை டு த VP லெட்டர்ஸ் கண்டெய்னிங் ரயில்வே ரிசிப்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ். இந்த மாதிரி வேல்யூபிள் இல்லாத பொருளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, அந்த வேல்யூபிளான பொருள் இருக்கிறது தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க.
when the amount due is recovered from the addressee, the sum of payment to the sender will be remitted to him by means of money order. ஆல்ரெடி நம்ம சொன்னதான் மணி ஆர்டர் மூலிமா தான் விபி ஒரு வேல்யூ பேபிள் ஆர்டிகல் இருக்குன்னா அந்த வேல்யூ பேபிள் ஆர்டிக்கலை வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஆனதுக்கப்புறம் அதுக்கு உண்டான பணத்தை மணி ஆர்டர் மூலிமா தான் அனுப்புவாங்க. ஓகேங்களா. If the addressee of a VP article omits to take delivery within 7 days following the date of its first presentation, the article will be returned to the sender on the 8th day. கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஒரு கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆர்டிக்கல் வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம எடுத்துகிட்டு போய் தகவல் சொல்லிட்டோம்னா அதுலேருந்து மொத்தம் 7 நாள் வச்சுருப்பாங்க. 8வது நாள் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேங்களா. இது நம்ம வந்து யூஸ்வலாக பண்ணுற தப்பு. ஒரு லெட்ரு நம்ம ஆஃபீஸ்க்கு வரதுனால 7 நாள் தான் வச்சுருப்போம். 7வது நாள் திருப்பி அனுப்பிடுவோம். அது தப்பு. இந்த விபி ஆர்டிக்கலுக்கு என்ன சொல்லுங்கள், இதே தான் எல்லா ஆர்டிக்கலுக்கும் வரும். அவங்களுக்கு எடுத்துகிட்டு போன நாளில் இருந்தோ அல்லது இன்டிமேஷன் கொடுத்த நாளில் இருந்தோ 7 நாளைக்கு வச்சுருப்போம். 7 நாள் ஃபுல்லாக நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயே தான் இருக்கும்போது 8வது நாள் தான் நம்ம ரிட்டர்ன் டு சென்டர் அனுப்பணும். ஓகேங்களா. 8வது நாள் நம்ம அனுப்பிடுவோம். ப்ரொவைடட் தட் இஃப் in the meantime the addressee has supplied in writing to the post office. ஒருவேளை டீடைல் பண்ண சொல்லி வச்சுருந்தாரு அப்படின்னா 8வது நாளில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஃபீஸ், அதுக்கும் தனியாக ஒரு வேர் ஹவுஸ் சார்ஜஸ் இருக்குங்க. அந்த வேர் ஹவுஸ் சார்ஜஸ் நம்ம தனியாக வந்து அந்த கம்பைல்டு வெர்ஷன் ஒரு வீடியோ போடுறோம்னு சொன்னோம் இல்லைங்களா, அதில் சொல்லிடலாம் நம்ம. ஓகேங்களா. அந்த 2 ரூபா 1 ரூபா இதுக்குன்னு ஒரு என்கொயரி ஃபீஸ் வந்து ஒரு 1 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம அந்த கம்பைல்டு வெர்ஷன் வீடியோவில் ஸ்லைட் ரெடி பண்ணி போட்டலாங்க. until the expiration covered by the application any fee, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஏதாவது ஃபீஸ் கட்டினாங்க. டெமுரேஜ் சார்ஜஸ்னு சொன்னிருந்தோம் இல்லைங்களா. அதாவது 7 நாள் தாண்டி நீங்கள் 2 நாள் வச்சுருங்கப்பா, இன்னும் 2 நாள் வச்சுருங்க, நான் பணம் ரெடி பண்ணிவிட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது கஸ்டமர் சொன்னாங்கன்னா இதுக்குண்டான டெமுரேஜ் சார்ஜஸ்னு சொல்லுவாங்க. அந்த 2 நாள் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கான சார்ஜஸ் வச்சுருப்போம். அவங்கக்கிட்ட வாங்கிக்குவோம். அந்த சார்ஜஸை எந்த காரணம் கொண்டு நம்ம திரும்பி தர மாட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க. the value declared for insurance need not correspond with the amount specified by the sender for remittance to himself. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஹோல் பாயிண்டில் என்ன சொல்லி சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கஸ்டமருக்கு அனுப்புகிறீங்க. அந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 ரூபாய்க்கு இன்சூர் பண்ணுறீங்க. ஓகேங்களா. சாரி, ஒரு 5,000 ரூபாய்க்கு இன்சூர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. 5,000 ரூபாய்க்கு இன்சூர் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்க வேண்டிய பணமாக சொல்லி இன்சூரன்ஸ் 5,000 ரூபாய்க்கு பண்ணுறீங்க. ஆனால் விபி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 500 ரூபா வந்தால் கஸ்டமர்கிட்ட வந்தால் போதும்னு சொல்லி இன்சூரன்ஸ் 5,000 ரூபாய்க்கும் விபி 500 ரூபாய்க்கும் பண்ணுறீங்க. ஓகேங்களா. நீ ஏன்பா விபி அவர்கிட்ட வாங்க வேண்டிய பணம் 500 ரூபா தான் சொல்கிற, ஆனால் இன்சூரன்ஸ் வந்து 5,000 ரூபாய்க்கு கவரேஜ் வேணும்னு கேட்குறியே, கொடுப்போம்மா அப்படின்னு கேட்டால் தாராளமாக கொடுப்போம். ஏன்னா அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. ஒரு வாட்ச் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ச் கம்பெனியோ அல்லது ஏதோ ஒரு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டோட வாட்ச் என்ன பண்ணுறீங்க, வாங்கி ரிப்பேர் பண்ணுறீங்க. அதை ரிப்பேர் பண்ணதுக்கான காஸ்ட்டு 500 ரூபா ஆகுதுன்னு வச்சுங்க. அந்த ரிப்பேர் பண்ணி திரும்பி அந்த வாட்சை வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பும்போது அந்த பொருளோட அந்த வாட்சோட வேல்யூ 5,000 ரூபாய்க்கு நீங்கள் இன்சூர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வாட்சோட வேல்யூக்கு தான் நீங்கள் இன்சூர் பண்ணணும். அதுக்கு கம்மியாக கூட உங்களோட விருப்பம் இன்சூர் பண்ணிக்கலாம். ஆனால் அதோட அதிகமாக தான் இன்சூர் பண்ணக்கூடாது. அந்த 5,000 ரூபாய்க்கே நீங்கள் இன்சூர் பண்ணிக்கிறீங்க. வாட்ச் நடுவில் ஏதாவது ஆகிட்டா 5,000 ரூபா பணம் வாங்கிக்கலான்ற ஒரு நோக்கத்தில் 5,000 ரூபாய்க்கு நீங்கள் இன்சூர் பண்ணுறீங்க. தாராளமாக 5,000 ரூபாய்க்கு இன்சூர் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த நீங்கள் 5,000 ரூபாய்க்கு இன்சூர் பண்ணிட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட வந்து நீங்கள் 5,000 ரூபா திரும்பி வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் செலவு பண்ணது 500 ரூபா தான். அந்த 500 ரூபா வாங்கினா போதும்னு சொல்லி விபி 500 ரூபாய்க்கு அனுப்புறீங்க, இன்சூரன்ஸ் 5,000 ரூபாய்க்கு பண்ணுறீங்க. அப்படின்ற பட்சத்தில் இது பண்ணிக்கலாம் தானே, அதனால் தாராளமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. எக்ஸாம்பிளும் வாட்சே தான் சொல்கிறாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் ரூல்லேயே வந்து பார்த்திங்கன்னா wherever the sender article of the postal article makes a complaint regarding the delivery of payment, அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறோம் என்கொயரி மேட் பை த போஸ்ட் ஆஃபீஸ் ஆன் ப்ரிஸ்கிரைப்டு ஃபீஸ் பேமெண்ட். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு தனியாக ஃபீஸ் ஒன்று இருக்குது, 1 ரூபாங்க. நம்ம அந்த கன்சால்டேட்டட் வீடியோ கம்பைல்டு வெர்ஷன் போடும்போது போட்டலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விபிஓ அல்லது சிஓடி ரீட்டெயிலோ இதை வந்து ஏதாவது என்கொயரி பண்ணணும்னு சொல்லி நம்ம கஸ்டமர் சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் வருதுன்னா அதுக்கு 1 ரூபா ஃபீஸ் வாங்கிக்குவோம். ஓகேங்களா. அந்த திஸ் ஃபீ வில் பி ரீஃபண்டட். அந்த ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வெல் கிரவுண்டடாக இருக்குது. நம்ம எந்த ஃபீஸை ரிட்டர்ன் பண்ண மாட்டோம்னா 7 நாள் கழித்து இன்னும் 2 நாள் 3 நாள் வச்சுருங்க, நான் அதுக்கான சார்ஜஸ் கொடுத்துட்றேன்னு சொல்லி 1 ரூபா 2 ரூபா வாங்குவோம். அதுக்குண்டான சார்ஜஸை நம்ம ரிட்டர்ன் பண்ண மாட்டோம். ஆனால் என்னோடய விபியில் ஏதோ ஃப்ராட் நடந்திருக்கு, எனக்கு பணம் வரல, உள்ளே இருக்கிற பொருள் எடுத்துட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அதுக்கான கம்ப்ளைண்ட் ஃபீஸாக 1 ரூபா வாங்குவோம். அந்த கம்ப்ளைண்ட் வந்து அவங்க கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்கொயரிலாம் நடத்தினதுக்கப்புறம் அது ஜென்யூனாக இருந்தால் அந்த ஃபீஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ எது ரிட்டர்ன் பண்ண மாட்டோம் பண்ணுவோன்னு பார்த்துக்குங்க. இந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா no complaint will be attended to unless made within 6 months. ஓகேங்களா. இது கொஞ்சம் பார்த்துங்க. கம்ப்ளைண்ட் விபி கம்ப்ளைண்ட்டோ அல்லது சிஓடி ரீட்டைல் ரெண்டும் ஒன்று தான். அதோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போஸ்டிங் போட்டது 6 மாதத்துக்குள்ளே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. கம்ப்ளைண்ட் பீரியட். ஓகேங்களா. If a complaint is made by the addressee immediately after the receipt of COD postal article that it was sent dishonorably or fraudulently, the head of the circle may be satisfied. இந்த ஹோல் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா
நம்ம இவ்வளோ நாள் என்ன நினச்சிப்போம், ஒரு ஃப்ராட் ஆர்டிகல் விபி வந்து கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ஓப்பன் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணாதீங்கன்னா சொல்லியிருப்போம், வாங்காதீங்கன்னு சொல்லியிருப்போம். அவங்க அதெல்லாம் கேட்காம வாங்கி பார்த்துட்டு அமௌண்ட்டும் நம்மகிட்ட கொடுத்துருப்பாங்க. அதை உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உள்ளே எதுவுமே இல்லைன்னு சொல்லி நம்மகிட்ட திரும்பி வந்து நம்மகிட்ட நிற்பாங்க. இது மாதிரி என்னோடய ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எதுவும் இல்லை, நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துருக்கேன், நான் எப்படியாவது ஒட்டி கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆர்குமெண்ட்டாக போயிட்டுருக்கோம். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு ரூல் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஃப்ராடுலண்ட்டாக ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அது வந்து ஹெட் ஆஃப் த சர்க்கிள் பார்த்து அதை ஹெட் ஆஃப் த சர்க்கிள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா கஸ்டமரு, ஹெட் ஆஃப் த சர்க்கிள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனார், ஆமாம் இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸையே ஃப்ராடு பண்ணுறதாக தான் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்டு யார் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு பேமெண்ட் போகும் இல்லைங்களா, அந்த பேமெண்ட்டை நிறுத்தி வச்சு அதை வந்து திரும்பி அட்ரஸையே கொடுக்கறதுக்கு ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கு பவர் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. If after making such enquiries as may be necessary he is fully satisfied that the COD article was அதான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்கவரி பண்ண மணியை திரும்பி அட்ரஸுக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அட்ரஸுக்கே அந்த ஃபுல் பணத்தையும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஒருவேளை ஃப்ராடுலண்ட்டாக அனுப்பியிருந்தாங்கன்னா. அடுத்ததாங்க சிஓடி ஃபார் பல்க் கஸ்டமர்ஸ் பார்க்குறோம். இந்த சிஓடி ஃபார் பல்க் கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும் 50,000 வரைக்கும் அனுப்பிக்கலாம். ஓகேங்களா. அதான் இங்கே சொல்கிறாங்க. அதே தான் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பொருள் அனுப்புகிறாங்க, அந்த பொருளுக்கு உண்டான பணத்தை டெலிவரி ஆனதுக்கப்புறம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த சிஓடி ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பல்க் கஸ்டமர்ஸ் கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ் எல்லாமே ஒரே மீனிங் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தது தான். அவங்க வந்து அதிகபட்சம் 50,000 வரைக்கும். ஓகேங்களா. விபிஓ அல்லது விபின்ற மாதிரி இந்த ஓல்டு ரூல் படி கேட்டிருந்தாங்கன்னா 5,000 ரூபாய். ஓகேங்களா. விபியை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிஓடி ரீட்டைல்னு ரீநேம் பண்ணிட்டாங்க. ஒருவேளை இது மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. சிஓடி ரீட்டைல்னு கேட்டாங்கன்னா இது நியூ ரூல் படி தான் கேட்குறாங்க, 10,000 ரூபான்னு போடணும். ஓகேங்களா. இது வந்து ஜென்ரலாக வாக்கிங் கஸ்டமர்ஸ்க்கு. அடுத்தது தான் சிஓடி ஃபார் பல்க் கஸ்டமர்ஸ். இது வந்து 50,000 ரூபா. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க தயவு செஞ்சு. நமக்கு இந்த எக்ஸாம் இப்படி தான் இருக்க போது, நம்ம கொஞ்சம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சிஓடி ஃபெசிலிட்டி ஷல் பி அவைலபிள் டு எக்ஸ்பிரஸ் பார்சல், பிஸ்னஸ் பார்சல், ஸ்பீடு போஸ்ட் கஸ்டமர்ஸ். இவங்க எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த ஸ்பீடு போஸ்ட் பார்சல், எக்ஸ்பிரஸ் பார்சல்லாம் இப்போ இல்லை. இந்த பிஸ்னஸ் பார்சல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா போஸ்ட் பார்சல் ரீட்டைல்னு சொல்லி ரீநேம் பண்ணிட்டாங்க, நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. இந்த எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சிஓடி ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. ஓகேங்களா. சிஓடி அந்த ஃபெசிலிட்டி புக் பண்ணுற கான்ட்ராக்சுவல் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும். ஓகேங்களா. அது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அதிகபட்சம் ரெக்கவரி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து 50,000 தான் நம்ம வாங்குவோம். ஷல் நாட் இன்க்ளூட் ஃப்ராக்ஷன் ஆஃப் ருப்பி, அதாவது 3,130 ரூபா 50 பைசா அப்படின்ற மாதிரி ஒரு ருப்பீஸோட ஃப்ராக்ஷன் வந்து நம்ம கலெக்ட் பண்ண மாட்டோம், ஹோல் ருப்பியாக தான் வாங்குவோம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சச் ஆர்டிகல் டு நாட் கண்டெயின் ஸ்னோபால் சிஸ்டம். விபிசிஓடி எதுவாக இருந்தாலும் ஸ்னோபால் சிஸ்டம் அனுப்பக்கூடாதுங்க. ஸ்னோபால் சிஸ்டமும் ஒன்றும் இல்லாத அந்த ஃப்ராட்லண்ட்டாக இந்த அமௌண்ட் அனுப்பி பணம் வாங்குறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் அனுப்பக்கூடாதுன்றது ரூல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டேஜ் சார்ஜ் இல்லாமல் இன்சூரன்ஸ் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, இன்சூர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இன்சூரன்ஸ் சார்ஜ், சிஓடி சார்ஜஸ்லாம் தனியாக கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சிஓடிக்கு உண்டான சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 6,500 ரூபாய் வரைக்கும் 1.6% ஆஃப் த சிஓடி வேல்யூ. 6,500 ரூபாய்க்கு மேலே 100 ரூபா. அந்த 100 ரூபான்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் சார்ஜஸ்ஸு. அது இல்லாமல் 1%. ஓகேங்களா. அதாவது 6,500 ரூபாய் வரைக்கும் ஒரு பொருள் அனுப்புகிறாங்கன்னா அந்த எவ்வளோ வேல்யூக்கு அனுப்புகிறாங்களோ அதில் 1.6%. 6,500 ரூபாய்க்கு மேலே அனுப்புகிறாங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒரு 100 ரூபா போட்டுக்குவோம். அதுக்கு மேலே எவ்வளோ அமௌண்ட்டு போகுது 6,500 ரூபாய்க்கு மேலே அதுக்கு 1% வேல்யூ. ஓகேங்களா. இப்போ 7,500 ரூபாய்க்கு ஒருத்தவங்க சிஓடி அனுப்புகிறாங்கன்னா 6,500 ரூபாய்க்கு நம்ம 100 ரூபா வாங்கிடுவோம். மீதி இருக்கிற அந்த 1,000 ரூபாய் இருக்கு இல்லைங்களா, அந்த 1,000 ரூபாயில் 1% எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணி டோட்டல் அமௌண்ட் வாங்கிடுவோம். ஓகேங்களா. இது எபோவ் இந்த ஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டேக்ஸ் இல்லாமல், இது இல்லாமல் ப்ளஸ் ஜிஎஸ்டி அவங்க பே பண்ணணுங்க. இன்சூரன்ஸ் ஆன் சிஓடி ஆர்டிகல் ஷால் நாட் பி கம்பல்சரி. ஓகேங்களா. ஒரு சிஓடி அனுப்புகிறீங்கன்னா நீங்கள் அதை இன்சூர் பண்ணி ஆகணுன்ற எந்த வித கட்டாயமும் கிடையாது. இது கொஞ்சம் பார்த்துக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா த்ரூ பேமெண்ட். இதாங்க முக்கியம். விபி ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமருக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா மணி ஆர்டர் மூலிமா நம்ம திரும்பி அனுப்புனவங்களுக்கு கொடுத்துருவோம். ஆனால் சிஓடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிஓடி ஆர்டிக்கல் டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த பணத்தை வந்து பேமெண்ட் மூலிமா நம்ம திருப்பி கொடுப்போம். ஓகேங்களா. பேமெண்ட் மூலிமா நம்ம கஸ்டமருக்கு திரும்பி கொடுத்துருவோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த நியூ ரூலுங்க, சும்மா ஜஸ்ட்டு பார்த்துங்க. அட்ரஸ் ஸ்பெசிஃபிக் டெலிவரி தான். ஓகேங்களா. ஆர்டிகல் கேன் பி டெலிவரி டு எனி பர்சன். அதாவது சிஓடி பொறுத்த வரைக்கும் எந்த பர்சன்ட்டையும் நம்ம டெலிவரி பண்ணுவோம். இது ஆல்ரெடி இருக்கிறது தான். இந்த ஆக்ட் 2021 பியூ ஆக்ட் 2023 படி வந்து பார்த்திங்கன்னா சிஓடி வந்து அட்ரஸி ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஒரு சிஓடி பார்சல் வந்துச்சுன்னா அது வந்து நம்ம யார் அட்ரஸையோ அவங்ககிட்ட தான் கொடுப்போம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதர் போஸ்டல் ப்ராடக்ட்ஸுங்க, இந்த டைரக்ட் போஸ்ட்டு, மீடியா போஸ்ட், அதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துடலாங்க. தேங்க்யூ.